வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். ஹரியானா மாநில ஆளுநராக பேராசிரியர் அஷிம்குமார் கோஷ், கோவா மாநில ஆளுநராக திரு அசோக் கஜபதி ராஜு, லடாக் யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநராக திரு கவீந்தர் குப்தா ஆகியோரை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று உத்தரவிட்டுள்ளார். நைஜீரிய அதிபர் முகமது புகாரி மறைவு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். பல்வேறு சந்தர்ப்பங்களில் தாங்கள் சந்தித்து உரையாடிய நினைவுகளையும் பிரதமர் பகிர்ந்து கொண்டுள்ளார். மொத்த விலைகளின் அடிப்படையிலான பணவீக்கம் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டு ஜூன் மாதத்தில் -0.13% வீழ்ச்சியடைந்துள்ளது. பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் 2 நாள் துறைமுகங்கள் மாநாட்டை மத்திய கப்பல் மற்றும் துறைமுகத்துறை அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் விசாகப்பட்டினத்தில் இன்று தொடக்கி வைத்தார். இந்தியாவில் உள்நாட்டு துறைமுகங்கள் மூலமான சரக்கு போக்குவரத்து சேவைகள் கடந்த 10 ஆண்டுகளில் 70% அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அமைச்சராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் திரு ஜான்குமாருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். முன்னதாக சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள சபாநாயகர் அலுவலகத்தில் திரு தீபாய்ந்தான், திரு ராஜசேகரன், திரு வி செல்வம் ஆகியோர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் புதிய நியமன எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் கடந்த ஜூன் 26 முதல் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்ட இந்திய விண்வெளி வீரர் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா இதர 3 விண்வெளி வீரர்களுடன் இணைந்து இன்று மாலை விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பும் பயணத்தை மேற்கொள்கிறார். இவர்களை ஏற்றி வரும் விண்கலம் நாளை பிற்பகல் 3 மணி வாக்கில் கலிபோர்னியா கடல் பகுதிக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.